வாங்கல. சித்தப்ப வந்துட்டாண்டா. வண்டி என்னாச்சு? ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நாங்க 25 ரூபா. ஏண்டா ஒரு 50 ரூபாய் வாங்கிட்டு வந்துட கூடாது? வேலைக்கு தகுந்த கூலி தானே கிடைக்கும். வசதி உள்ளவங்க கொடுத்தா என்னவா? பணம் பணம் எப்ப பார்த்தாலும் உனக்கு பணத்தாசை தானே. பணம்னா ஏன்டா அப்படி வாய திறக்கிறேன்? ஒண்ணு தெரியாது, பேசாம இருப்பா. அண்ணா, எப்ப பார்த்தாலும் அம்மாவை ஏன் இப்படி எடுத்து பேசுறீங்க? அம்மாவை அழைக்கப்படுத்தாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? டேய், அவன் என்னடா சொல்லிட்டான்? அப்படியே இருந்தாலும் என்ன தானடா பேசுனா? உனக்கு என்ன, நீ ஏன்டா கத்துற? ஆமா, உங்களுக்கு எப்பவும் தலைமகன் தான். அவர் சத்தம் போட்டாலும் உங்களுக்கு சங்கீதமா இருக்கும். தம்பி, யார் இப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு பேசாம இருங்க. பாத்தியாமா, உன் மருமக கொழுந்தனை விட்டு கொடுக்கறாடா பாரு. அண்ணே, உங்களுக்கு ஒரு அம்மா, இந்த ஐயாவுக்கு 2 அம்மா. அது எப்படிடா 2 அம்மா? ஒண்ணு பெத்தவங்க, ஒண்ணு வளர்க்கறவங்க. இல்ல நீ சரியா சொன்னீங்க. அம்மா, தம்பி என்ன தட்டிட்டான். சின்ன பையல என்ன போடுற நீ? சரி வாங்க சாப்பிடுவோம், பசிக்குது. வாடா வாடா. அம்மா எனக்கு வா. தம்பி, எவ்வளவு நேரம் தான் இப்படி தோல்லையே தூக்கி வச்சுக்கிறது? அவன் தான் தூங்கிட்டானே, படுக்க வைங்களேன். அம்மா நீ சும்மா இருக்க மாட்டே? திருட்டு பயல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? ஏண்டா உங்க சித்தப்பாவோட கை வலிக்காது? கீழே படுத்துக்க. நான் சித்தப்பா கையில தான் தூங்குவேன். அப்படி சொல்றேன். ஆமா, இப்ப தூங்குவேன். உங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆயி அவருக்கும் உன் மாதிரி ஒரு தம்பி பையன் பிறந்துட்டா அப்ப என்ன செய்வியா? என்ன நீ இது குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க போங்க, நான் அவனை தூங்க வச்சுக்கிறேன். நீ தூங்குடா. நீங்க உண்டு, உங்க புள்ள உண்டு. இதோ பால் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுத்துக்குங்க. அணுகுண்டு உலகத்தை ஆட்டி வைக்கிறது. இந்த ஐஸ் ரூட் முனிமாவை ஆட்டி வைக்க போகுது. அணுகுண்டின் விளைவு காதல், இந்த ஐஸ் ரூட்டின் விளைவு காதல். காதலோ காதல். குப்பு குப்பு, என்ன காதலோ காதல் வித்துக்கிட்டு வர? நான் இல்ல பாப்பா, தெருவில் ஒரு வித்துக்கிட்டு போறான். காதலையா? ஆமா ஆமா. நீ எப்படி வளையற? அது நான் 5ல வளையல, 50ல வளைய முடியாது, 30ல முடியுமான்னு அப்படி முயற்சி பண்ணி பாக்குறேன். அதுக்கு இப்படிதான் டான்ஸ் ஆடுறதா? பாப்பா, நேத்து டூரிங் டாக்கீஸ்ல வேர்ல்ட் பை நைட் படம் பார்த்தேன். அதுல ஒரே டான்ஸ் மயம். அதை பார்த்த உடனே அந்த வேகம். வேர்ல்ட் பை நைட் சினிமாஸ்கோப் பார்த்து டூரிங் டாக்கீஸ்ல எப்படி வந்தது? இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. எப்படியோ வந்துச்சு. இது நான் வரேன். இல்ல என்ன ஐயோ, விஷயம் தரகுறைய விட்டுட்டு போறியே. ஆமா, அவரே தாய் பாத்து ஒரு ஏரியா உடிக்கு ஓடிட்டு. எது ஐசு ஐசா? அது மாதிரி தாயெல்லாம் பாப்பாவான உங்களை பார்க்கும்போது என் உள்ள ஐஸ் மாதிரி உருகி ஓடுது. நான் வரேன். இல்ல ஐயோ, எத்தனை வாட்டி என்ன இப்படி செலுத்துகிற? அது உடம்புல இல்லா போச்சு. இல்லவே இல்லையா? ஆமா, அது உள்காய்ச்சல். மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். இத பாரு, நான் கார் எடுத்துட்டு வெளியே போறேன். அப்பா கேட்டா சொல்லு. என்ன நீ ஆசைப்பட்டபடி ஆனை இட்டபடி ஐஸ் ரூட் பாயிண்ட் வந்துட்டு குடுக்குறேன். முதல்ல நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. நீ கட்டிக்கிறேன்னு சொல்லு. கட்டிக்கிறேன் கூட. என்ன இது குச்சி? ஐஸ் குச்சி? ஐஸ் எங்க? அது என்ன உன் மனசு மாதிரி கல்லா, என் மனசு மாதிரி ஐஸ். அதுதான் உருகி போச்சு. இது போனா என்ன, இன்னொன்னு கொண்டாடுறாங்க கழுத. முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்? மூஞ்சி, முதல்ல போய் ஐஸ் வாங்கிட்டு வா. மறுபடியும் மக்காரா? இந்த பாரு, ஐஸ் வாங்கிட்டு வந்தா கல்யாண பேச்சு எடுக்கலாம். ஆமா, மூஞ்சி பாத்தியா? அங்க என்னன்னு பாரியா. பாரியா. ஆஹா, ஐஸ் ரூட்டே, என் கல்யாண ரூட்டே. இது 2வது முறை. இம்முறை வெற்றி நிச்சயம். நீ வாழ்க. மறுபடியும் இடைஞ்சா. என்னடா கையில? ஒண்ணு இல்ல. இந்த கையில ஒண்ணு. 2 கை கட்டுறோம். இது ஐஸ் ரூட். ஐஸ் ரூட்டா?
அந்த பசங்களாக தவறு போதெல்லாம் பார்த்து என் நாட்டுல தண்ணி வரும்னா நான் கூட வாங்கணும்னு நினைக்கிறது. ஆனா வெளியே வாங்க வைக்க நினைச்சு வீட்டுக்கு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறது அப்பப்ப மறந்து போகுது. எப்படியோ நீ என் மனசுக்கு கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்ன சுகம் என்ன சுகம். உனக்கு 5 rupees இன்கிரிமெண்ட். என்னடா சம்பளம் மூஞ்சி பிடிச்சிருக்க? சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல. அப்படின்னா இல்ல, உங்க அன்பு மாத்திரம் குறையாம இருந்தா அதுவே போதும். என்னடா வண்டி நிறைய அனுப்புறேன். பாப்பாங்க பாப்பா இல்ல, கார் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்குது. போட்டு போட்டு போட்டு. நீங்க சாப்பிடுங்க, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். வணக்கம் சார். கான்ட்ராக்டர். ஆமா, அந்த கோடவுன் எப்பதான் முடிக்க போற? சீக்கிரமாவே முடிச்சிடுறேன். இப்ப கொஞ்சம் பணம் தேவை. போன வாரம் வாங்கிட்டு போனா? ஆமாங்க, பல வேலை நடக்குது இல்லங்க. இரும்பு செலவு, சிமெண்ட், ஆளுங்களுக்கெல்லாம் வேற வாரக்கூலி. போய பணம் பணம் அரிச்சு திங்குறங்க. உங்களுக்கு என்னங்க, பேசின தொகையை விட அதிகமா கேட்டா அப்ப சொல்லுங்க. கட்டட வேலையை முடிக்கிறதுக்கு முந்தைய என் கணக்கை நீங்க தீர்க்க வேண்டாம், போதுங்களா? சரி, இப்ப எவ்வளவு வேணும்? 5000 ரூபாய் வேணும். இரு. ஃப்ரூட். டென்ஷன். நீ சாப்பிடுமா? நளினா, நளினா, நளினா. வந்துட்டீங்களா? கார் விஷயம் என்ன ஆட்டு பண்ணிட்டீங்களா? சும்மா கார்னு உயிரை வாங்க. 5000 ரூபாய் தான் கிடைச்சது. அதை வச்சு ஹையர் பர்ச்சேஸ்ல உன் பேருக்கே வாங்கிக்க. இந்தா. ரங்கா, கடன் கொடுக்க பணம் இல்ல, கார் வாங்க மட்டும் பணம் இல்ல. அது வந்து எது எப்படியோ இரும்பு சிமெண்ட் வாங்குற வகையில நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி 7500. இந்த 5000 இப்ப வர வச்சுக்கிற, மீதி அடுத்த மாசம் கொடுத்துடு. நான் வரேன். ஆஹா, நாடகம் நல்லா இருக்கு. நாடகமா? பின்ன என்ன, நான் கொடுக்கறாப்பல கொடுக்கறேன், அப்ப நீ பறிக்கிறாப்பல பறிச்சுக்கன்னு சொல்லிதானே அந்த ஆளை கையோட கூட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. நளினா, நீ நினைக்கிறது தப்பு. போதும், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நீங்க தாலி கட்டின மனைவியா? கார் வேணும்னு கேட்டதும் வாங்கிட்டு வந்து என்ன உட்கார வச்சு ஊர் சுத்தி காட்டுறதுக்கு. பேசாம இரு. உனக்கு கார் தானே வேணும், நான் வாங்கி கொடுக்குறேன். நிஜமா? கண்டிப்பா. நளினா, கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு, நான் போய் பார்த்து வந்துடுறேன். ஏப்பா, உங்க கான்ட்ராக்டர் எப்ப வருவாரு? இப்ப வந்துடுவாருங்க. அவர்தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோமண்ணா, வாங்க வாங்க. ஏப்பா ரங்க, இது உனக்கே நல்லா இருக்குற. ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற, கையில பணப்புழக்கம் இருக்கு நினைச்சுதானே கைமாத்தா பணம் கொடுத்தேன். இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிச்சு கடைசியில நானே உன்னை தேடி அறைய முடியா பண்ணிட்டியே. கோச்சுக்காரங்கண்ணே, வர வேண்டிய பாக்கி எல்லாம் வரல, அதனாலதான் டிலே ஆயிடுச்சு. இந்த சனிக்கிழமை நீ கொடுத்துறேன். இதோட 4-5 தடவை ஆச்சு. சனிக்கிழமை நீ கொடுக்கல, ஆமா அப்புறம் என் மேல நீ வருத்தப்படாத. நிச்சயமா கொடுத்தேன். நீங்க புறப்படுங்க, போங்க. நீங்க போங்க. என்ன அது எல்லாம் இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வேலை ஆரம்பிங்க. 4 வார சம்பளம் பாக்கி இருக்குது, அது கொடுத்தாதான் வேலை செய்வோம். இந்த வாரம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். இப்படி ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப நீங்க சம்பளம் கொடுக்க போறீங்களா இல்லையா? அட, கொடுக்கலன்னா ஓஹோ, நீங்களா? ஏமா, ஆரன் டெஸ்டா இல்ல என் காது டெஸ்டா? உங்க காது டெஸ்ட் தான். ஓஹோ, கண்ணு கருத்துமா வேலை செய்யும் போது காது கேட்காது, தெரிஞ்சுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரிப்பேர் செய்யற லட்சணத்தை. ஷாப் தான் பெருசா இருக்கு, ஒர்க்க காணோம். வாய மூடுங்க. எங்க ஒர்க்ல என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க? நீங்க கோபமா சொன்னாலும் பாவமா சொன்னாலும் குற்றம் குற்றமே. பெரிய நக்கீரர் பரம்பரை. உங்க பேச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பிரேக் பிடிக்கல. அவருங்க
இப்ப என்ன சொல்றீங்க? பிடிக்குதா? ரொம்ப பிடிக்கும். என்ன பிரேக். இப்ப மட்டும் எப்படி பிடிக்குதா? உட்கார வேண்டியவங்க உட்கார்ந்தா தானா பிடிக்குது. நீங்க சரியா கொடுக்கல. எப்படி கொடுக்கறது? முறையோட கொடுக்கணும். பிரேக் பிடிக்காம இருக்குமா? அதான் எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறேன். ஆ? ஆ, இப்ப புரிஞ்சது. என்ன? உங்க இதயம்ங்கிற கார்ல எண்ணங்கிற பிரேக் சரியா பிடிக்கல. அத சொல்லாம என்ன போய் இப்படி வரட்டுறீங்களா?